ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லலித் 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து ஒரு ப்ளவுஸை வந்து ஒரு 6 மணிக்கு ஒரு கஸ்டமர் கொடுத்துட்டு, அவங்க வந்து எனக்கு ரெகுலராக கொடுக்குறவங்க தான் கொடுத்துட்டு, எனக்கு வந்து ஒரு நாளை காலையில் வேணுக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு டிசைனுமே செலக்ட் பண்ணியிருந்தாங்க, கைக்கும் சரி முதுகுக்கும் சரி. அதை வந்து நான் எப்படி வந்து தைக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்ட் நெக் தான் போட்டிருக்கேன். இந்த நெக்கை முடிச்சுட்டு தான் நான் வந்து அதை டிசைன் பண்ணணும். அதனால நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன டிசைன், அதாவது கழுத்துக்கு நீங்க என்ன நெக் வைக்க போறீங்களோ, ரவுண்டா, யூ நெக்கா, இல்ல ஸ்டார் நெக் உங்களுக்கு எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வழக்கமா தைக்கிற மாதிரி கீழே வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் வந்து தச்சு ஏற்கனவே வச்சிருக்கேன். அந்த தச்சை தான் நான் வந்து இதுல வந்து அட்டாச் பண்ண போறேன். நீங்க வந்து இந்த டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லாம் தச்சு ரெடியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டிசைன் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துல முடிஞ்சிடும். ரொம்ப லேட் ஆகாது. நீங்க பிகினரா இருந்தா கூட கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிறதுக்கு இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ல ஈஸியா கொஞ்சம் வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் எப்பவும் போல நார்மல் ப்ளவுஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஷோல்டர்லாம் அடிச்சுட்டு திரும்ப வந்து சுத்தி தையல் போட்டு எடுப்போமா, அதே மாதிரிதான் நான் இதுலயுமே தையல் போட்டு எடுத்திருக்கேன். இந்த டிசைன் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் பிகினர்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாவும் தைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்தேன். அவசரமா வந்து ப்ளவுஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து கேட்டாலே வந்து நமக்கு லேட் ஆக தான் செய்யும். ஆனா இந்த கஸ்டமர் வந்து அவசரமாவும் கொடுத்தாங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு டிசைன் வேணும் அப்படிங்கிறதையுமே சொல்லிட்டாங்க. அந்த டிசைன் தான் நம்ம வந்து பண்ண போறோம். நான் வந்து நோன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா வேற யார்ட்டையாவது கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. இந்த டிசைன் வந்து நானும் ட்ரை பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்ட டிசைனு. இந்த கஸ்டமர் தான் கேட்டாங்க. அவங்களா கேட்டதுனால நான் அதை டிசைன் பண்ற மாதிரி ஆயிட்டு. ஒரு சிலர் வந்து என்ன டிசைன் கேட்பாங்க, நானா ஒன்று வச்சேன்னா அது அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் இப்போ வந்து கஸ்டமர்கிட்ட என்ன டிசைன் கேட்குறாங்க அந்த மாதிரி நான் வச்சுக்கிடுவேன். இப்போ வந்து பின்னாடியுமே நான் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு மடிச்சு அடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் சென்டரை வந்து மார்க் பண்ணி எடுக்கிறேன். கரெக்டாக வந்து சென்டர் இருக்கா அப்படிங்கிறத நான் வந்து செக் பண்ணிவிட்டு நகத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து கோடு போட்டு எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாரீ கிளாத்லேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி அதை வந்து கொஞ்சம் வந்து வளைவாக போட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து நான் ப்ளவுஸ்க்கு சாரீலேருந்து கட் பண்ணி எடுத்த கிளாத்து. இது வந்து கரெக்டாக அளவு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டேன். பார்த்துட்டு இது 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிசுறு எதுவுமே தெரியாமல் இந்த டிசைன் வந்து வைக்க போகிறோம். அதுக்கு வந்து கேன்வாஸ் வேணும், இல்லை வந்து உள்ள ஏதாவது பேப்பர் வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நான் அந்த நார்மல் கிளாத்து தான் அந்த ப்ளவுஸ்க்கு தக்கன 2 பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து எனக்கு ஒரு 6 இன்ச் இருக்கும் அந்த அகலம் வந்து. லென்த் வந்து நான் வந்து அந்த சாரிலேருந்து கிழிச்சதுனால நமக்கு தேவையான லென்த் மட்டும் தான் நான் கிழிச்சேன். இந்த டிசைனுக்கு வந்து எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு பாம்பு வச்சு டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. அந்த பாம்புமே நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ரெடி பண்ணி வச்சுட்டு தான் தைக்க ஆரம்பிச்சேன். அப்போ லேட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக இதை ரெடி பண்ணுறது தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு 6 பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இந்த சைடுக்கு. அதுக்கப்புறமா அந்த சைடில் உள்ள கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே அந்த தையல் போட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த பிசுறு எதுவுமே தெரியாத மாதிரி நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இன்னொரு பீஸ் வந்து நான் இதே மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன்ல அந்த பீஸை அதுக்கு மேலே வச்சு நம்ம தையல் போட போகிறோம். அப்போ பிசுறு எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா உள் பக்கமாக போயிடும். நான் அதனால தான் இப்படி வந்து தைக்க சொன்னேன். அந்த ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன்ல அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு கிளாத்து. இப்போ வந்து லைனிங்னாலும் உங்கள்கிட்ட லைனிங் இருக்குது அப்படின்னா லைனிங் வைக்கலாம். எனக்கு அந்த ஃபேப்ரிக்கே இருக்குதுனால நான் அந்த ஃபேப்ரிக்கை வந்து வைக்கிறேன். நீங்கள் லைனிங் இருக்குனாலும் அது கூட வந்து சேர்த்து அட்டாச் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் தச்சு எடுத்துட்டு அதில் சின்னதாக வந்து கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழேயுமே நான் தச்சு எடுத்துட்டேன். எடுத்துட்டு உள் பக்கமாக திருப்ப போகிறேன். இப்போ பிசுறு எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா உள் பக்கமாக போயிடும். நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இந்த பிசுறு வந்து இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இப்படி தைச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து லைனிங் இருந்தால் கூட நான் எந்த மாதிரி திருப்பிட்டீங்க அப்படின்னா பிசுறு எல்லாமே உள்ளே போயிடும். அப்போ வெளியில் வந்து உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா இதை எடுத்து விட்டுட்டு ஒரு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தைங்க. எனக்கு வந்து டைம் வந்து லேட் ஆயிடுச்சு. நான் தச்சிட்டு இருக்கும்போது மணி 11 ஆயிட்டு. அதனால தான் அவசரமாக உட்காந்து தச்சிட்டு இருக்கேன். நான் வந்து கொடுக்க போகும்போது நான் அயன் பண்ணிட்டு கொடுத்துருவேன். அதனால தான் நான் வந்து அதுக்கு மேலே வந்து தையல் போட்டு எடுக்கிறேன். இப்போ தையல் எல்லாமே உள்ளே போயிருச்சு. வெளியில் வந்து சும்மா சுற்றி வந்து ஒரு தையல் போட்டு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறேன். இதுக்கப்புறம் இதை தான் வந்து நான் வந்து அந்த டிசைனாக வந்து ப்ளவுஸில் வந்து அட்டாச் பண்ண போகிறேன்.
நீங்க வந்து இந்த டிசைன் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நீங்க எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுவீங்க? அப்படிங்கிறதையுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து கம்மியா வாங்கியிருக்கேனா இல்லையாங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, நான் வந்து இந்த டிசைன் வந்து இப்ப தான் ட்ரை பண்றேன். ஏன்னா இந்த டிசைன் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கும். ஆனா வந்து எனக்கு கஸ்டமர் கேட்டா தானே பண்ண முடியும். அந்த மாரி யோசிச்சுட்டு நான் வந்து பண்ணாம இருந்தேன். இந்த டிசைன் வந்து இப்படிதான் வந்து முடியும். நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சென்டர் மட்டும் கரெக்ட்டா கனெக்ட் பண்ணி நான் வச்சுட்டு, அதுக்கப்புறமா நான் சுத்தி வந்து தையல் போட்டு எடுக்கிறேன். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, டிசைன் வந்து அழகா இருக்கும். நீட்டாவும் இருக்கும். எந்த பிசுறுமே வெளிய தெரியாத அளவுக்கு இருக்கும். அதனால தான் இந்த மாரி மெத்தட் வந்து ட்ரை பண்றேன். இது வந்து பேட்ச் ஒர்க்ன்னு சொல்லுவோம். அந்த பேட்ச வந்து ரெடி பண்ணிட்டு நம்ம ப்ளவுஸ்ல அப்படியே வந்து வைக்கிறது தான். இதுல வந்து நம்ம லேஸ் வைக்கிறது, இதுல வந்து வேற ஏதாவது டிசைன் ட்ரை பண்றது, இது எல்லாமே உங்களோட ஓன் விஷயம் தான். இவங்க வந்து இந்த டிசைன் கேட்டதுனால நான் அந்த யூ ஷேப்ல வந்து நான் வந்து கட் குடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து வேற டிசைன் ட்ரை பண்ணுவீங்க. இல்ல வந்து இந்த ரவுண்டா வந்து டிசைன் பண்றது, இந்த மாரி உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாரி பண்ணலாம். ஒரு டிசைன்ல வந்து நம்ம பல மாடல் வந்து ரெடி பண்ண முடியும். அதனால நான் பண்ற மாரியே தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த டிசைன்லயே வேற மாரி ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு, இந்த டிசைன்ல வந்து நான் வந்து வச்சிருக்க மாரி வைக்காம, வேற டிசைன்ல வந்து ட்ரை பண்ணலாம். அதுவுமே சூப்பரா இருக்கும். புதுசா வந்து நான் ஒரு டிசைன் ட்ரை பண்றேன்க்கா, அந்த ட்ரை பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க, இந்த மாரி பேட்ச் ஒர்க்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா, அந்த பேட்ச் ஒர்க்ல வந்து தப்பானுச்சு அப்படின்னா, அந்த பேட்ச் ஒர்க் மட்டும் தான் தப்பாகும். ப்ளவுஸ்ல எந்த தப்புமே வராது. அதனால தான் சொல்றேன். இதுல வந்து நான் லேஸ் கேட்டிருந்தாங்க. அதனால லேஸ் வைக்கிறேன். உங்களுக்கு வந்து இதுல என்ன வைக்கிறதுக்கு உங்களுக்கு தோணுதோ, இல்ல வந்து ஒரு ஸ்டெயின் ஸ்டோனோ ஏதோ ஒண்ணு உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ அந்த மாரி வைங்க. இதுல வந்து அவங்க அந்த லேஸுமே வாங்கி குடுத்துட்டாங்க. அந்த லேஸ் தான் நான் வைக்கிறேன். இந்த மாரி டிசைன் வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, இந்த மாடலுக்கு வந்து நம்ம கட் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லக்கா கேன்வாஸ் வச்சு தான் நான் தைப்பேன். கேன்வாஸ் உள்ள வைப்பேன் அப்டின்னு சொல்றவங்க வச்சுக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. கண்டிப்பா வந்து எல்லா ப்ளவுஸ்க்குமே நம்ம வந்து கேன்வாஸ் வச்சு தைப்போமா அப்டின்னு கேட்டா கிடையாது. நான் வந்து மோஸ்ட்லி வந்து கேன்வாஸ் வந்து வைக்க மாட்டேன். என்ன ரீசன் அப்டின்னா, நம்ம வந்து இப்ப கேன்வாஸ் வச்சு தைக்கும்போது நம்ம தச்சு குடுக்கும்போது கரெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க தண்ணிக்குள்ள முக்கிட்டீங்க அப்டின்னா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் அந்த டிசைன் அதே மாரி தான் இருக்கும். இதே இது வந்து கேன்வாஸ் உள்ள வைக்கல அப்டின்னாலும், நம்ம அயர்ன் பண்ணிட்டோம் அப்டின்னா நீட்டா தான் இருக்கும். ஒண்ணும் தப்பு இருக்காது. ஏன்னா, கேன்வாஸ்க்கு தனியா வந்து சார்ஜ் பண்ற மாரி இருக்கும். சில கஸ்டமர் வந்து குடுப்பாங்க, சில கஸ்டமர் குடுக்க மாட்டாங்க. அதனாலேயே நான் வந்து கேன்வாஸ் வைக்கிறதில்ல. முன்னாடி ஸ்டார்ட்டிங்ல வந்து கேன்வாஸ் வச்சு தான் நான் அத தைப்பேன். இப்போ வந்து நான் பழகிட்டேன். கேன்வாஸ் இல்லாமயே தச்சு பழகுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அந்த டிசைன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பேக் சைடு வந்து நான் எப்பவும் போல கைய வந்து ஜாயின் பண்ணுவேன்ல, அந்த மாரி தான் கை வந்து ஜாயின் பண்றேன். எப்பவுமே வந்து ஒரு டிசைன் நீங்க ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த மாரி டிசைன்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா, ப்ளவுஸ்ல வந்து கட் பண்றதுக்கு எந்த வேலையும் கிடையாது. நம்ம நார்மலா கட் பண்ற மாரி கட் பண்ணிட்டு, இந்த பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணி அப்படியே நம்ம வந்து ப்ளவுஸ்ல வைக்கிற மாரி வச்சுக்கலாம். இதே மாரி தான் ஃப்ரண்ட்ல வந்து நெக் வந்து ரவுண்ட் நெக்கா வச்சிருக்கீங்களா, அதே மாரி ரவுண்டா வந்து கட் பண்ணி, அத வந்து ரெடி பண்ணி, அது மேல கூட பேட்ச் ஒர்க் வச்சு, அதுக்கப்புறம் லேஸ் வைக்கலாம். இந்த மாரி நெறைய டிசைன் வந்து ஒரு டிசைன்லேருந்தே நெறைய வந்து கத்துக்க முடியும். அதனால எனக்கு இந்த டிசைன் பார்த்தோனே எனக்கு பயமா இருக்குக்கா, இதெல்லாம் தைக்க முடியுமா எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்காம, எல்லா டிசைனுமே ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு தைக்க முடியும். இந்த ஹேண்ட் டிசைனுமே நான் இதுவரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாது. இது வந்து ஒரு டெமோ மாரி தான். அதாவது என்ன சொல்றது, எனக்கு டைமும் இல்ல அந்த அளவுக்கு. நான் நின்னு நிதானமா செய்ற அளவுக்கு எனக்கு டைம் இருக்கு அப்படின்னா, நம்ம மெதுவா உட்காந்து கேன்வாஸ்லாம் வச்சு மெதுவா தைக்கலாம். எனக்கு டைமும் கம்மியா தான் இருந்துச்சு. ஏன்னா, நேத்தைக்கு குடுக்க வேண்டிய ப்ளவுஸே நான் 9 மணிக்கு தான் முடிச்சேன். அதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸ நான் கட் பண்ணி, அதுக்கப்புறம் நான் இதுக்கு பாம்பெல்லாம் ரெடி பண்ணி, கைக்கும் டிசைன் பண்ணணும், பேக் நெக்கும் டிசைன் பண்ணணும். நான் அந்த ப்ளவுஸ முடிச்சுட்டு படுக்கும்போது மணி 12 ஆயிட்டு. இதுல வந்து சாரி ஃபால்ஸ் வேற வைக்கணும். இந்த வேலையெல்லாம் இருந்ததுனால தான் நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வந்து தைக்கிற மாரி ஆயிடுச்சு. சின்ன சின்ன நீங்க சொன்ன மாரி நான் வந்து ப்ளவுஸ முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா அயர்ன் பண்ணி தான் குடுக்க போறேன். அதனால நீங்க வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து நீட்டா தான் இருக்கும். ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. நெறைய பேர் கேட்பீங்க, கேன்வாஸ் வச்சீங்கன்னா இன்னும் நல்லாருக்கும் அப்படிங்கிற மாரி. கேன்வாஸ் வைக்கிறது தப்பு கிடையாது. கேன்வாஸ்க்கும் சேர்த்து நம்ம அமௌண்ட் வந்து வாங்க வேண்டியது இருக்கும். கஸ்டமர் வந்து நார்மல் அமௌண்டே குடுக்க மாட்டாங்க. இந்த டிசைனுக்கு இவ்ளோ ரூபாயாக்கா அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. நீங்க வந்து இந்த டிசைன் தச்சிருக்கீங்களா? எவ்வளோ அமௌண்ட் வந்து வாங்கியிருக்கீங்க? அப்படிங்கிறதையுமே கீழ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெறைய பேருக்கு வந்து டிசைன் வைக்கணும் அப்படின்னாலே யோசிக்கிறீங்க. அதே மாரி ஒரு டிசைனுக்கு வந்து எவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் ஆகும்க்கா. அதுக்கு நான் வந்து நார்மல் ப்ளவுஸ் நான் 2 ப்ளவுஸ் தச்சுட்டு போயிருவேன். அவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு சொல்றவங்க, தைக்க தான் வந்து நமக்கு பழகும். எப்படி வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது நம்மளால வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு டைம் தைக்கும்போது 2 மணி நேரம், 3 மணி நேரம் எடுக்கும். ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கவும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தச்சு பழக நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம 40 நிமிஷத்துல, 1 ஹவர்ல, ஒரு 50 நிமிஷத்துல தச்சுடுறோம். அதே மாரி தான் ஒவ்வொரு டிசைன் வந்து ஸ்டார்ட்டிங் இந்த டிசைன வந்து நான் இப்ப வைக்கும்போது எனக்கு டைம் எடுத்திருக்கும். அடுத்த தடவ வேற ப்ளவுஸ்
ப்ளவுஸில் வைக்கும்போது எனக்கு இவ்வளோ டைம் எடுக்காது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது நம்ம நிறைய யோசிப்போம், இது கரெக்டாக வருமா வராதா அப்படின்னு. 2வது டைம் வைக்கும்போது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அதில் வந்து டைம் வந்து சேவ் ஆகும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு தைக்கிறதுனால கொஞ்சம் வந்து டைம் ஆகுது அப்படின்னு யோசிக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸில் வந்து ட்ரையல் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ப்ளவுஸில் அந்த டிசைன் வைக்கும்போது நமக்கு இன்னும் வந்து நிறைய நாலேஜ் கிடைக்கும், நிறைய டிசைன் வந்து மாற்றி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் தோணும். அதனால் இந்த மாதிரி டிசைன் வரும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிசைனில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து நைட்டு தைச்சதுனால என்னால் வீடியோவுமே கரெக்டாக எடுக்க முடியல. வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிற கான்சியஸே இல்லாமல் சில டைம் வந்து தச்சிட்டு இருந்தேன். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக அந்த ப்ளவுஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் ப்ளவுஸில் நான் வந்து இன்னொரு ப்ளவுஸில் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோவை போடுறேன். அதே மாதிரி பிகினராக இருக்கவங்க எப்போவுமே வந்து எந்த ப்ளவுஸ் கொடுத்தாலுமே தைக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். ஏன்னா இந்த டிசைன் எனக்கு வராது, இது தெரியாது அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அவங்க ஒரு டிசைன் சொல்கிறாங்களா அந்த டிசைனில் வந்து சின்ன சின்ன ஆல்ட்ரு வரும்க்கா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் என்ன நம்மளால் முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அதில் உள்ளதை வந்து கரெக்டாக வந்து பண்ணி கொடுக்கலாம். அதனால் டிசைன் ப்ளவுஸ் வருது எனக்கு பயமாக இருக்குது நான் தைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் கண்டிப்பாக வந்து தைச்சி கொடுங்க. உங்களுக்கும் வந்து அதில் வருமானமும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கா அப்படிங்கிறத. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.